வெல்கம் டு சாய்ஸ் அகாடமி. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் நாகரூபினி. இப்போ நம்ம முந்தைய வகுப்பில் என்ன பார்த்தோம்? தமிழில் இருக்கக்கூடிய சந்தி முறைகள், அதாவது புணர்ச்சி விதிகள் பற்றி பார்த்தோம். இப்போ இந்த வகுப்பில் என்ன பார்க்க போகிறோன்னா, வடமொழி சந்திகளும் உபசர்க்கங்களும் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ வடமொழி சந்திகள் அப்படின்னா அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எப்படி நம்ம தமிழில் வரக்கூடிய வடமொழி தொடர்களை பிழை இல்லாமல் தெரிந்து கொள்வது என்பது பற்றியும் உபசர்க்கங்கள் பற்றியும் பார்க்க போகிறோம். அதாவது உபசர்க்கங்கள்லாம் என்னன்னா, ஒரு குறிப்பாக வடமொழி சொற்களில் ஒரு சொல்லின் முன்னே சேர்ந்து அதன் பொருளை மாற்றக்கூடியது தான் உபசர்க்கம் அப்படின்னு சொல்கிறோம். இதை தமிழில் முன்னொட்டுக்கள், முன்னொட்டுக்கள்னு சொல்லுவோம். ஆங்கிலத்தில் ப்ரிஃபிக்ஸ் அப்படி சொல்லுவோம். ஓகேங்களா? இதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம் இந்த கிளாஸில். இப்போ தமிழில் இதை 3 வகையாக பிரிச்சிருக்காங்க சந்திகளை. தீர்க்க சந்தி, குணசந்தி, விருத்தி சந்தி. அது என்னென்னு பார்ப்போம். இப்போ தீர்க்க சந்தினா நிலைமொழி ஈற்றில் அ அல்லது ஆ இருந்து வருமொழி முதலில் அ அல்லது ஆ, அதாவது ஒரே இணை எழுத்துக்கள் இருந்தால் இந்த 2 உயிரும் கெட்டு, அதாவது நிலைமொழி ஈற்றில் உள்ள உயிரும் வருமொழி முதலில் உள்ள உயிரும் கெட்டு சந்தியில் ஓர் ஆ தோன்றும். அதை பாருங்க, எடுத்துக்காட்டு பாருங்க. குண கூட்டல் அனுபவம். இதில் ஈற்றில் உள்ள உயிர், அதாவது இன் கூட்டல் ஆ, இந்த ஈற்றில் உள்ள உயிர் கெட்டு வருமொழி முதலில் உள்ள உயிர் கெட்டு, இந்த ஆவும் கெட்டு சந்தியில் ஓர் ஆ நெடில் தோன்றும். அப்ப இது ரெண்டு ஆவுமே கெட்டுருச்சு. இப்போ என்ன இருக்கு? இன் கூட்டல் இந்த ஆ தோன்றுமா நெடில். அப்போ இன் கூட்டல் ஆ நா என்று புணரும். குணானுபவம் என்று புணர்ந்தது. சர்வ கூட்டல் அதிகாரி. இதுலேயும் எப்படிதான்? இவ்வு கூட்டல் ஆ, இவ்வு கூட்டல் ஆ, ஆ கெட்டது, உயிர் கெட்டது, இந்த உயிரும் கெட்டது, வருமொழி முதலில் உள்ள உயிரும் கெட்டு சந்தியில் ஒரு ஆ தோன்றும். அதாவது இவ்வு கூட்டல் ஆ வா என்று தோன்றும். சர்வாதிகாரி, சர்வ கூட்டல் அதிகாரி, சர்வாதிகாரி என்று தோன்றும். அடுத்து பாருங்க. அமிர்த கூட்டல் அஞ்சனம், அமிர்தாஞ்சனம். வேத கூட்டல் ஆகமம், வேதாகமம். தேவ கூட்டல் ஆலயம், தேவாலயம். சேனா கூட்டல் அதிபதி, சேனாதிபதி. சதா கூட்டல் ஆனந்தம், சதானந்தம். ஓகேங்களா? அதற்கடுத்தது நிலைமொழி ஈற்றில் ஈ அல்லது ஈ இருந்து வருமொழி முதலில் ஈ அல்லது ஈ, ஒரே இணை எழுத்துக்கள் தான் இதுவும், ஈ இருந்தால் 2 உயிரும் கெட்டு சந்தியில் ஓர் ஈ தோன்றும். அதே போல தான் ஆக்கு பார்த்தா அதே கண்டிஷன் தான். ஓகே. கிரி கூட்டல் இந்திரன். இதில் இரு கூட்டல் ஈ, இந்த உயிரும் கெட்டு வருமொழி முதலில் உள்ள உயிரும் கெட்டு கிரீந்திரன் என்றானது. இரு கூட்டல் ஈ, சந்தியில் ஓர் ஈ தோன்றி இந்த இரு கூட்டல் ஈ ரீ என்று தோன்றும். கிரீந்திரன். அடுத்த எடுத்துக்காட்டு முனி கூட்டல் ஈஸ்வரன். நீ எப்படி பிரிப்போம்? இன் கூட்டல் ஈ, இன் கூட்டல் ஈ, இந்த ஈயும் வருமொழி முதலில் உள்ள ஈ வந்திருக்கு, இந்த ஈயும் கெட்டு சந்தியில் ஓர் ஈ தோன்றும். அதாவது இன் கூட்டல் ஈ, இன் கூட்டல் ஈ நீ, நீ என்று தோன்றும். முனீஸ்வரன். அதே போலதான் மகி கூட்டல் இந்திரன், மகீந்திரன். நதி கூட்டல் ஈசன், நதீசன் என்று தோன்றும். அடுத்து அதே போலதான் நிலைமொழி ஈற்றில் ஊ அல்லது ஊ இருந்து வருமொழி முதலில் ஊ அல்லது ஊ இருந்தால் இந்த 2 உயிரும் கெட்டு சந்தியில் ஓர் ஊ தோன்றும். அதாவது குரு கூட்டல் உபதேசம். இந்த ஊ கெட்டு இரு மட்டும் இருக்குமா, இந்த ஊவும் கெட்டு சந்தியில் ஓர் ஊ தோன்றும். இப்போ குரு உபதேசம். சுயம்பு கூட்டல் ஊர்ஜிதம். நிலைமொழியில் உள்ள ஊ கெட்டு இப்பு மட்டும் இருக்கும், வருமொழியில் ஊ கெட்டு சந்தியில் ஒரு ஊ தோன்றும். அப்போ இப்பு கூட்டல் ஊ பூ என்று தோன்றும். சுயம்பூர்ஜிதம். இப்போ நம்ம பார்த்த 3மே தீர்க்க சந்தியின் வகைகள். அதற்கடுத்து குணசந்தி. குணசந்தினா என்னன்னா, நிலைமொழி ஈற்றில் ஆ அல்லது ஆ இருந்து வருமொழி முதலில் ஈ அல்லது ஈ இருந்தால் இவ்விரண்டு உயிரும் கெட
சந்தியில் ஓர் ஏ தோன்றும். இதுதான் குணசந்தி. எடுத்துக்காட்டு பாருங்க. ராஜ கூட்டல் இந்திரன். ராஜ கூட்டல் இந்திரன். ஆல முடிஞ்சிருக்கு. இங்கே ஈல தொடங்கி இருக்கு வருமொழி முதல. இரண்டு உயிரும் கெட்டு சந்தியில் ஒரு ஏ தோன்றும். இப்போ இஜ்ஜு மட்டும் இருக்குமா? ஆ கெட்டுருச்சுன்னா இஜ்ஜு மட்டும் இருக்குமா? இஜ்ஜு கூட்டல் ஏ ஜே ஜே என்று தோன்றும். ராஜேந்திரன். தேவ கூட்டல் இந்திரன். இதில் ஆ கெட்டு இவ்வு மட்டும் இருக்கும். இதில் ஈ கெட்டுரும், ஏ தோன்றும். இப்போ என்னது? வே வே என்று தோன்றும். தேவேந்திரன். ராஜ கூட்டல் இந்திரன் ராஜேந்திரன். தேவ கூட்டல் இந்திரன் தேவேந்திரன் என்று புணரும். அதே போலதான் மகா கூட்டல் ஈஸ்வரன் மகேஸ்வரன். யதா கூட்டல் இச்சை எதேச்சை. ராம கூட்டல் ஈஸ்வரம் ராமேஸ்வரம். ஓகேங்களா? எதேச்சைனா மனம் போன போக்கு என்று பொருள். அதற்கடுத்து நிலைமொழி ஈற்றில் ஆ அல்லது ஆ இருந்து வருமொழி முதலில் ஊ அல்லது ஊ இருந்தால், அதாவது நிலைமொழி ஈற்றில் ஆ அல்லது ஆ இருந்து வருமொழி முதலில் ஊ அல்லது ஊ இருந்தால் இந்த இரண்டு உயிரும் கெட்டு சந்தியில் ஓர் ஓ தோன்றும். சந்தியில் ஓர் ஓ தோன்றும். எடுத்துக்காட்டு பாருங்க. சர்வ கூட்டல் உதயம். நிலைமொழி ஈற்றில ஆல முடிஞ்சிருக்கு. வருமொழி முதலில் ஊவில் தொடங்கியிருக்கு. இப்போ இந்த ஆவும் கெட்டு இந்த உகரமும் கெட்டுவிடும். அதாவது இவ்வு கூட்டலால் இவ்வு மட்டும் இருக்கும். ஆ என்ற உயிரும் ஊ என்ற உயிரும் கெட்டு ஓ புணரும். அப்போ இவ்வு கூட்டல் ஓ ஓ என்று புணரும். சர்வ கூட்டல் உதயம் சர்வோதயம். அதே போல சூரிய கூட்டல் உதயம் சூரியோதயம். சந்திர கூட்டல் உதயம் சந்திரோதயம். சக கூட்டல் உதரன். அதாவது சகல உள்ள இக்கு மட்டும் இருக்கும். கா கெட்டுவிடும். உகரமும் கெட்டு ஓ தோன்றும். அப்போ இக்கு கூட்டல் ஓ கோ என்று புணரும். இக்கு கூட்டல் ஓ கோ என்று புணரும். சக கூட்டல் உதரன் சகோதரன் உடன் பிறந்தான். ஞான கூட்டல் உதயம் ஞானோதயம். தயா கூட்டல் ஊர்ஜிதன் தயோர்ஜிதன் என்று புணரும். தயோர்ஜிதன்னா அருள் நிலையன் என்று பொருள். இந்த இரண்டு வகையும் குணசந்தி. அதுக்கடுத்து விருத்தி சந்தி. விருத்தி சந்தினா என்னன்னா, நிலைமொழி ஈற்றில் ஆ அல்லது ஆ இருந்து வருமொழி முதலில் ஏ அல்லது ஐ இருந்தால் இந்த இரண்டு உயிர்களும் கெட சந்தியில் ஊர் ஐ தோன்றும். சந்தியில் ஊர் ஐ தோன்றும். இதான் விருத்தி சந்தின்னு சொல்றோம். இதற்கு எடுத்துக்காட்டு பாருங்க. சிவ கூட்டல் ஏகம். இதுல உள்ள அகரம் கெட்டு இவ்வு மட்டும் இருக்கும். இந்த ஏகாரமும் கெட்டுவிடும். ஓகே. இப்போ என்ன? சந்தியில் ஊர் ஐ தோன்றும். அப்போ இவ்வு கூட்டல் ஐ வை என்று புணரும். சிவ கூட்டல் ஏகம் சிவைகம். சிவ கூட்டல் ஏகம் சிவைகம். சர்வ கூட்டல் ஐஸ்வர்யம். நிலைமொழி ஈற்றில் ஆ கெட்டுவிடும். வருமொழி முதலில் ஐயும் கெட்டுவிடும். இப்போ என்னதான் இருக்கும்? இவ்வு இருக்கும். சந்தியில் ஓர் ஐ தோன்றுமா? இப்போ இவ்வு கூட்டல் ஐ வை என்று தோன்றும். சர்வைஸ்வரியம். சர்வைஸ்வரியம். சர்வ கூட்டல் ஐஸ்வர்யம் சர்வைஸ்வரியம். அதற்கடுத்து இதில் இரண்டாவது வகை விருத்தி சந்தியில் இரண்டாவது வகை. நிலைமொழி ஈற்றில் ஆ அல்லது ஆ இருந்து வருமொழி முதலில் ஓ அல்லது அவ் இருந்தால் இந்த இரண்டும் கெட்டு சந்தியில் ஓர் அவ் தோன்றும். எடுத்துக்காட்டு பாருங்க. வன கூட்டல் ஓஷதி. நிலைமொழி ஈற்றில் ஆ இருக்கு. அந்த அகரம் கெட்டுவிடும். அப்போ இந்து மட்டும் இருக்கும். வருமொழி முதலில் ஓ வந்திருக்கு. அந்த ஓகாரமும் அந்த உயிரும் கெட்டுவிட்டு சந்தியில் ஓர் அவ் புணரும். அப்போ இந்த இன் கூட்டல் அவ் நவ் என்று தோன்றும். அதாவது வன கூட்டல் ஓசதி வனௌசதி. வனௌசதி காட்டு மூலிகை. வனௌசதி என்று தோன்றும். பரம கூட்டல் ஔஷதம். பரம கூட்டல் ஔஷதம். இந்த அவ்வும் கெட்டுவிடும். நிலைமொழி ஈற்றில் அகரமும் கெட்டு இம் மட்டும் இருக்கும். அப்போ இம் கூட்டல் அவ் மௌ என்று தோன்றும். பரமௌஷதம். ஓகே. பரம கூட்டல் ஔஷதம் பரமௌஷதம் என்று தோன்றும். அதற்கடுத்து உபசர்க்கங்கள். உபசர்க்கங்கள்லாம் என்னன்னு ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கேன். வடமொழியில் வினைச்சொற்களில் முதலில் சேர்ந்து பொருளை மாற்றுவது, அதுதான் உபசர்க்கம்.
தமிழில் வந்து முன்னொட்டுன்னு சொல்லுவோம். தமிழில் வந்து இருக்கக்கூடிய உபசர்க்கங்கள் வந்து மிக குறைவாக தான் இருக்குது. எடுத்துக்காட்டு தலை, கை. இப்போ தலை சிறந்த, சிறந்தன்னா சிறந்தன்ற பொருள், தலை சிறந்தன்னா இன்னும் சிறந்த அப்படின்ற பொருள் மாறுபடுது. இப்போ கை கொள் அப்படின்னா, கொள் அப்படின்னா அது பிடி அப்படின்றது, கை கொள் அப்படின்னா கையால் பிடி அப்படின்ற பொருள் வருது. ஓகேங்களா? இது வந்து முன்னொட்டுகள்னு சொல்கிறோம் தமிழில். அதாவது ஒரு வினைச்சொல்லுக்கு முன்னே வந்து சேர்ந்து அதோட பொருளை மாற்றக்கூடியது தான் உபசர்க்கம். இப்போ வடமொழி உபசர்க்கம் பாருங்க. அப, அவ, நிஷ், நிர், வி. இதெல்லாம் வடமொழியில் வழங்கி வர்ற உபசொற்கள். இதோட எடுத்துக்காட்டு பாருங்க. அப, அப கீர்த்தி. கீர்த்தினா நல்ல புகழ் அப்படின்னு பேரு. அபகீர்த்தினா கெட்ட பெயர், பழிச்சொல், கெட்ட பெயர்ன்ற பொருள் மாறுபடும். ஓகேங்களா? அதுக்கடுத்து அவமானம். மானம்னா கௌரவமாக இருக்கிறது, மரியாதையாக இருக்கிறது. அவமானம் அப்படின்னா கௌரவத்தை இழத்தல் அப்படின்ற பொருள். நிஷ்காரணம். காரணம் அப்படின்னா காரணமாக செயல்படுவது. நிஷ்காரணம்னா காரணமின்றி செயல்படுதல். ஓகே. அதுக்கடுத்து நிஷ்காமிய கர்மம். அதாவது அதாவது காமிய அப்படின்னா சுயநலக்காரன். காமிய அப்படின்னா சுயநலக்காரன். நிஷ்காமியனா சுயநலமற்றவன் செய்யக்கூடிய செயல், கர்மம், செயல். அதாவது பலனை எதிர்பாராமல் செய்யக்கூடிய செயலை தான் என்ன சொல்கிறோம்? நிஷ்காமிய கர்மம். அதற்கடுத்து நிர்பாக்கியம். பாக்கியமற்றதை குறிக்கும். நிரபராதி. அபராதினா குற்றம் உள்ளவன், தண்டனை என்பதை குறிக்கும். நிரபராதி அப்படின்னா குற்றமற்றவன், தண்டனையற்றவன், நிரபராதி. ஓகேங்களா? அதுக்கடுத்து விரக்தி. ரக்தினா பற்று, விரக்தினா பற்றின்மை. ஓகே. அதற்கடுத்து அதி அப்படின்னா மேல் அப்படின்ற பொருள், மிகுதி அப்படின்ற பொருள். எடுத்துக்காட்டு பாருங்க. அதிபதி, அதி வினோதம். அதிபதி, அதி வினோதம். அதோ அப்படின்னா கீழ். அதோ முகம், அதோ கதி. அதோ முகம், அதோ கதி. அணு, பின் கூட அப்படின்ற பொருள். அணுக்கு என்ன பொருள்? பின் கூட. அதாவது ராமானுஜன், அனுகூலம். ராமானுஜன்னா கணித மேதாவியார். ஆனால் ராமானுஜனுக்கு பொருள் வந்து சிறந்த அறிவாளர், சிறந்த அறிவாளர் அப்படின்ற பொருள். அதற்கடுத்து அனுகூலம். அனுகூலமான நேரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதாவது சுகமான நேரம், அனுகூலமான நேரம். ஓகே. இது வந்து உகந்த நேரம், அனுகூலம். அதற்கடுத்து அபினா மிகுதின்ற பொருள், அபிவிருத்தி. உப அப்படின்னா துணை, உபகரணம், துணைக்கருவி. ஓகேங்களா? அதுக்கடுத்து கூனா என்ன பொருள்னா அற்ப, வீண், இழிவான. கூனா என்ன பொருள்? அற்ப, வீண், இழிவான. குக்கிராமம் அப்படின்னா அற்பமான கிராமம் அப்படின்னா தான். குதர்க்கம்னா மன்னிப்பு கேட்கறதா தான் குதர்க்கம். குசேலன் அப்படின்னா நலன் புரிபவன், அதாவது நல்லொழுக்கம் மிக்கவன், அதான் குசேலன். அதாவது உபசர்க்கம் சேர்ந்து எப்படி பொருள் மாறுபடுது அப்படின்றத இந்த எடுத்துக்காட்டலுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதாவது கிராமம்னு எடுத்துக்கிட்டால் அது ஒரு கிராமம். குக்கிராமம்னா அற்பமான கிராமம். ஓகேங்களா? அப்படின்ற பொருள் மாறுபடுது. இப்போ குதர்க்கத்திலே எடுத்துக்கிட்டோம்னா தர்க்கம் அப்படின்னா வாதம் அப்படின்ற பொருள். இப்போ குதர்க்கம் வந்து சேர்ந்தனால மன்னிப்பு அப்படின்ற பொருள் மாற்றம் உண்டாகுது. சேலன் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு பழமையான மண்டலம் தான் சேலன். அதாவது சேரர் காலத்தில் உள்ள பழமையான மண்டலத்தை தான் சேலன்னு சொல்கிறோம். இப்போ குசேலன் அப்படின்னு சேர்ந்ததுனால அதோட பொருள் என்ன ஆயிடுச்சு? நலன் புரிபவன், நல்லொழுக்கமிக்கவன் அப்படின்ற பொருள் மாறுபடுது. அதை தான் இந்த எல்லா எடுத்துக்காட்டுலையும் கொடுத்துருக்காங்க. இன்னும் சில எடுத்துக்காட்டுகள் இருக்கு பாருங்க. சக அப்படின்னா கூட அப்படின்ற பொருள். சக மாணவர்கள் அப்படின்னு சொல்லுவோம்ல, கூட படிக்கிற மாணவர்கள். சக அப்படின்னா கூட அப்படின்ற பொருள். இங்கே வாசம் அப்படின்ற சொல்லோட முன்னாடி வந்து சகவாசம் என்றானது. வாசம்னா அதாவது மனம் வீசுறது, தெரியும் உங்களுக்கு. வாசம்ன்ற முன்னாடி சகன்ற உபசர்க்கம் சேர்ந்து சகவாசம் என்றானது. அதாவது சகவாசம்னா எல்லாரும் சேர்ந்து ஒன்றா இருக்கிற, அதாவது நண்பர்கள் சேர்ந்து ஒன்றா இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு இல்லையா, அதை தான் சகவாசம் அப்படின்னு சொல்கிறோம். அதற்கடுத்து அப்படின்னாலும் கூட அப்படின்ற பொருளாம். எடுத்துக்காட்டு சம்பந்தம், சம், சன், சு இது எல்லாமே நல்ல அப்படின்ற பொருள். சன், சு எல்லாமே நல்ல அப்படின்ற பொருள். இப்போ சம்பாஷணம், நல்ல பாசனை. சம்பாசனை நல்ல பாஷனை.
ஷண்மார்க்கம் நல்ல அதாவது நல்ல மார்க்கம் அப்படின்ற பொருள். சுமதி மதின்றது மதின்றதுக்கு நிறைய பொருள் இருக்குது. அறிவு நிலவு அப்படின்னு. சுமதினா என்னது சூ சேர்ந்தனால நல்ல மதி அப்படின்ற பொருள் தரும். துர் அப்படின்னா கெட்டன்ற பொருள். எடுத்துக்காட்டு பாருங்க. துர்க்குணம் கெட்ட குணம். துர் மந்திரி கெட்ட மந்திரி. துராலோசனை துர் ஆலோசனை அதாவது கெட்ட ஆலோசனை. இதே இதை துர்ன்ற இடத்துல துன் அப்படின்ற சேர்த்து எழுதக்கூடாது, அது தவறு. துன் மந்திரி துன் மார்க்கம் எழுதக்கூடாது. எப்படி தான் எழுதணும்? துர் மந்திரி துர் மார்க்கம் என்று எழுதுவதே சரியானது. அதுக்கடுத்து பரி அப்படின்னா முழுவதும் என்ற அர்த்தம். எடுத்துக்காட்டு பாருங்க. பரிபூரணம் முழுவதுமாக. பரிபாலனம். பிரதி அப்படின்னா பதில். திரும்ப பதில் தருவாங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, பிரதிபலன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதான் பிரதி அப்படின்னா பதில் அப்படின்ற பொருளும் திரும்ப அப்படின்ற பொருளும் உண்டு. எடுத்துக்காட்டு பாருங்க. பிரதி உபகாரம் பதிலுக்கு பதில் செய்யறான் அப்படின்னு சொல்லுவோம்ல, பிரதி உபகாரம். பிரதிபிம்பம் திரும்ப எதிரொலித்தல். கண்ணாடியில் பார்த்தோம்னா திரும்ப எதிரொலிக்கும்ல நம்ம பிம்பம், அதான் பிரதிபிம்பம். அடுத்து வி அப்படின்னா வேறு மேலான அப்படின்ற 2 பொருள் உண்டு. அதாவது விதேசி. தேசினா தாய்நாட்டை சேர்ந்தவர். விதேசினா வேறு நாட்டை சேர்ந்தவர். வேறுன்ற பொருள் தருது இல்லையா, வேறு நாட்டை சேர்ந்தவர் அதாவது வெளிநாட்டை சேர்ந்தவர். ஓகே என்று பொருள். மேலானன்ற இன்னொரு பொருள் இருக்குது. எடுத்துக்காட்டு பாருங்க. விநாயகன். இப்போ நாயகன்னா லீடர் மாதிரி, விநாயகன்னா மேலான அதாவது எல்லாவற்றிற்கும் மேலான என்பது பொருள். விநாயகன் மேலான நாயகன் என்பது பொருள். இப்போ வடமொழி சந்திகளையும் உபசர்க்கம் பற்றி பார்த்தோம். அதற்கடுத்து சொற்றொடர் பிரிப்பில் ஏற்படக்கூடிய தவறுகள் பற்றி பார்ப்போம். பாருங்க. 2 தொடர்கள் பாருங்க. செம்பொன் பதின் பழம், செம் பொன்பதின் பழம். அதாவது இந்த 2 தொடர்களையும் பார்த்தோம்னா முதல் தொடருக்கு என்ன பொருள்? செம்பொன் 10 பழம். செம்பொன் பதின் பழம்னா செம்பொன் 10 பழம் உடையது என்று பொருள். இரண்டாவது தொடரில் செம் பொன்பதின் 9 பழம் 9 பழம் என்று பொருள் தருது. அதாவது பொன்பதின் பழம் செம்பு 9 பழம் என்றாயிற்று. அதாவது இந்த பொன் அப்படின்ற சொல்ல சேர்த்து எழுதுனா ஒரு பொருளும், இதை பதினோட சேர்த்து எழுதுனா செம்போட சேர்த்து எழுதுனா ஒரு பொருளும், பதினோட சேர்த்து எழுதுனா இன்னொரு பொருளும் தருது. ஓகேங்களா? அதற்கடுத்து பாருங்க. பிரியாணி. பிரியாணி கல் சாப்பிடும் இடம். பிரியாணி கல் சாப்பிடும் இடம்னா பிரியாணி மற்றும் கல், அதாவது கல் குடிப்பதை கல் குடிக்கிறாங்க இல்லையா, அந்த கல் சாப்பிடும் இடம் அப்படின்ற பொருள் வருது. இதை தான் கல் விகுதியை எப்பயுமே நம்ம பிரித்து எழுதக்கூடாது, இங்கே சேர்த்து தான் எழுதணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பிரியாணிகள் என்றே எழுத வேண்டும். பிரியாணிகள் சாப்பிடும் இடம் என்பதே கரெக்டு. பிரியாணி கல் அப்படின்னா பொருளே மாறிவிடும். பிரியாணியும் கல்லும் விற்பனை செய்யும் இடம் என்று பொருள் மாறுபடும். கல் விகுதி நம்ம என்றைக்குமே என்ன செய்யக்கூடாது? பிரிச்சே எழுதக்கூடாது. பிரியாணிகள் அப்படின்னு தான் எழுதணும். பிரியாணிகள் சாப்பிடும் இடம். இரண்டாவது எடுத்துக்காட்டு பாருங்க. முனிவர் தம் வரலாற்றில். தம்ன்றது இடைச்சொல். இதை சேர்த்து எழுதுனா ஒரு பொருள், சேர்க்காமல் அதாவது பிரித்து எழுதினால் மற்றொரு பொருள் தருது. அது எப்படின்னு பாருங்க. முனிவர் தம் வரலாற்றில் கூறினார். இரண்டாவது தொடர் பாருங்க. முனிவர் தம் வரலாற்றில் கூறினார். அதாவது முனிவர் முதல் தொடரோட அர்த்தம் என்னன்னா முனிவர் தம் வரலாற்றில் கூறினார் என்று பொருள். முனிவர் தம் வரலாற்றில் கூறினார். மற்றொரு தொடர் பாருங்க. முனிவர் தம் வரலாற்றில் மற்றொருவர் கூறினார் என்று பொருள். முனிவர் தம் வரலாற்றில் மற்றொருவர் கூறினார் என்பது பொருள். அதாவது முனிவருடைய வரலாற்றில் மற்றொருவர் கூறியிருக்கார். முனிவருடைய வரலாற்றில் மற்றொருவர் கூறியிருக்கிறார் அப்படின்ற பொருள். ஓகேங்களா? அதே இது இங்கே பாருங்க. வீட்டிலிருந்து போனார் அப்படின்னா வீட்டிலிருந்து இப்போ கிளம்பினார் அப்படின்ற பொருள். அதற்கடுத்த தொடர் பாருங்க. வீட்டில் இருந்து தங்கி போனார். இந்த இருந்துன்றத பிரித்து எழுதியிருக்காங்க. அப்போ இருந்து அப்படின்னா தங்கி அப்படின்ற பொருள் தருது. இந்த வீட்டில் இருந்து இந்த இருந்துன்ற இணைப்பு சொல்ல சேர்த்து எழுதுனா ஒரு பொருளும், பிரித்து எழுதுனா மற்றொரு பொருளும் தருது. ஓகே, அதாவது வேற்றுமை உறுப்பையும் இந்த இடைச்சொல்லையும் எப்பயுமே நம்ம சேர்த்து தான் எழுதணும், தனித்தனியாக எழுதக்கூடாது. வேற்றுமை உறுப்புகளையும் சேர்த்து தான் எழுத வேண்டும். அதற்கடுத்து பாருங்கள். மொழி நூலாசிரியர் மொழிகளை 3 வகையாக குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது தனிநிலை மொழி, உட்பிணைப்பு மொழி, ஒட்டு நிலை மொழி. நம்ம தமிழ் மொழி ஒட்டு நிலை மொழி இனத்தை சார்ந்தது. ஓகே, சீன மொழி திபெத்து மொழி,
சயாம் மொழி போன்றவை தனிநிலை மொழிகள். வடமொழி வந்து உட்பிணைப்பு மொழி. தமிழ் மொழி வந்து ஒட்டுநிலை மொழி. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஏன் அதை ஒட்டுநிலை மொழின்னு சொல்கிறோன்னா, இப்போ பகுதின்ற பாரோட சேர்த்து இந்த விகுதி சந்தி சாரி எல்லாம் ஒட்டி நிற்கிறனால இதை வந்து ஒட்டு மொழிச்சொல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே. கண் குட்டல் அன், கண்ணன், இப்படி பகுதியோட சேர்ந்து சில சொற்கள் ஒட்டி வர்றதுனால இதை ஒட்டுச்சொல் மொழி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்த எடுத்துக்காட்ட பாருங்கள். பழங்கல். இந்த கல்லை பிரித்து எழுதுனா என்ன பொருள் வரும்? பழமையான கல், அதாவது பழமையான கல் கிடைக்கும், பழமையான கல் கிடைக்கும் என்று பொருள்படும். அதாவது பழங்கள்னு சேர்த்து எழுதுனாதான் என்ன செய்யும்? பல வகைகள் என்ற பொருள்படும். பழங்கல், பழங்குட்டல் கல், அதாவது பழமையான கல் என்று பொருள்படும். பழங்கள்னு சேர்த்து எழுதுனாதான் பல வகை கிடைக்கும் என்பது பொருள். அவரை பூவில், அவரை பூவில், அவரை வந்து ஒரு வகை செடி, அவரை செடியில் உள்ள பூ, அவரை பூவில் என்ற பொருள். அவரை பூவில், அவரை பூவில் காணலாம், அதாவது அவரை பூவில் காணலாம் என்றது அவரை செடியில் உள்ள பூவில் காணலாம் அப்படின்ற பொருள். அவரை பூவில் காணலாம், இங்கே வந்து அவரைன்றது ஒருவரை குறிக்கிறது, ஏதோ ஒருவர். அவரை பூவில் காணலாம் அப்படின்ற பொருள் மாறுபடும். அதாவது ஒருவரை பூவில் காணலாம் அப்படின்ற தவறான பொருளாயிரும். அவரை பூவில் இப்படி சேர்த்து தான் எழுதணும். ஓகே. அதற்கடுத்து பிழை திருத்தம் பாருங்கள். அவ்வூர் எழுதக்கூடாது, அவ்வூர் சேர்த்து தான் எழுதணும். அதுக்கடுத்து வந்த உடன் அப்படின்னு எழுதக்கூடாது, ஏற்கனவே பார்த்துட்டோம். உடன்படுமை இதை சேர்த்து தான் எழுதணும். வந்த உடன். வீட்டில் இருந்து எழுதக்கூடாது, வீட்டில் இருந்து. அதற்கடுத்து அவர்களிடம், அவர்களிடம். வர அழைத்தான் எழுதக்கூடாது, வரவழைத்தான். வெளியேறினார், வெளியேறினர். சொற்கோவை, சொற்கோவை, இதை அப்படியே சேர்த்து தான் எழுதணும். தெரிந்து கொள்க, தெரிந்து கொள்க. வந்துவிட்டான், வந்துவிட்டான், சேர்த்து தான் எழுதணும். மிகுதியாகும் ஆனால், மிகுதியாகும் ஆனால். பலாச்செடி, பலா செடி. மரப்பெட்டி, வெந்நீர். கட்டளையிட்டான், திருநீலகண்டர் அப்படின்னு சேர்த்து தான் எழுதணும். இப்போ திருநீலகண்டர்னா சிவனை குறிக்குது. இது நம்ம பிரித்து எழுதுனா திருநீலகண்டர், திருவாளர் நீலகண்டர் என்றாகும். இது அதே போல தான் ஆ கூட்டல் ஊர், அவ் கூட்டல் ஊர். அவ்வுன்றது பலவின் பார்க்குரிய சுட்டு, அதனால் அதை வந்து அவ்வு கூட்டல் ஊர் அப்படின்னு எழுதக்கூடாது. அவ்வு கூட்டல் ஊர்னு பிரித்து எழுதக்கூடாது. அவ்வூர் என்று சேர்த்து தான் எழுதணும். அவ் ஊர் அப்படின்னு சேர்த்து தான் எழுதணும். அதற்கடுத்து பிழை திருத்தம் பாருங்கள். இரட்டை சகோதரர்கள் எழுதக்கூடாது, இரட்டை சகோதரர்கள். வளர்த்து வந்தான், வளர்த்து வந்தான் எழுதக்கூடாது, வளர்த்து வந்தான் என்று எழுதணும். அதற்கடுத்து அதற்கு போடு. இந்த இப்பு வந்து அதாவது இந்த மெய்யெழுத்து வந்து முதலில் வரவே வராது. அதற்கு இந்த இப்போ வந்து இங்கே தான் போடணும், இதுதான் சரி. முதல்ல வந்து மெய்யெழுத்து வரவே கூடாது, இது தவறு. ஓகே. அதாவது சொற்றொடரை வந்து எங்கெங்கெல்லாம் பிரிக்கக்கூடாதுன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். வினைத்தொகை, பண்பு தொகை, இரு பெயரிட்டு பண்பு தொகை, உண்மை தொகை, உவமை தொகை, வேற்றுமை தொகை, உருபும் பயனும் உடன் தொகை, நன்மொழி தொகை. இதுலாம் வந்து சொற்றொடரை வந்து பிரித்து எழுதக்கூடாது. எடுத்துக்காட்டு பாருங்க. வினைத்தொகை, செய்வினை, இதை வந்து பிரிக்கக்கூடாது. ஓகே. செய்வினை அப்படின்னு பிரித்து எழுதுவது தவறு, பிரிக்கக்கூடாது. செய்வினை. பண்பு தொகை, பைந்தமிழ், இதை சேர்த்து தான் எழுதணும், பிரிக்கக்கூடாது. இரு பெயரிட்டு பண்பு தொகை, கார்த்திகை திங்கள், இதை கார்த்திகை திங்கள் அப்படின்னு பிரித்து எழுதக்கூடாது, தவறு. கார்த்திகை திங்கள் சேர்த்து தான் எழுதணும். உண்மை தொகை, செடி கொடி, செடியும் கொடியும். உவமை தொகை, மலைத்தோல், மலை போன்ற தோல், இதை சேர்த்து தான் எழுதணும், பிரித்து எழுதக்கூடாது. அதற்கடுத்து வேற்றுமை தொகை, துணிக்கட்டு, துணியை கட்டு, இரண்டாம் வேற்றுமை தொகை, இதையும் சேர்த்து தான் எழுதணும். உறுப்பும் பயணமுடன் தொகையிலெல்லாம் அனைத்தும் சேர்த்து தான் எழுதணும். தயிர் குடம். அன்மொழி தொகை, அன்மொழி தொகைனா கடினமான சொல், அதாவது காலாயுதம், காலாயுதம்னா கோழி, இதை வந்து பிரித்து எழுதக்கூடாது, சேர்த்து தான் எழுதணும். காலாயுதம் கூவிற்று. ஓகேங்களா. அதற்கடுத்து வேற்றுமை உருவைகளையும் சேர்த்து தான் எழுதணும். எடுத்துக்காட்டு பாருங்கள். என்னுடைய வீடு, வீட்டில் இருந்து, உடைய இருந்து, இதை சேர்த்து தான் எழுதணும். வேற்றுமை உருவுகளையும் சேர்த்து எழுத வேண்டும். இடைச்சொல்லையும் பிரிக்கக்கூடாது, அதையும் சேர்த்து தான் எழுதணும். அவர்தாம் என்று பிரித்தல் கூடாது, அவர்தாம் என்று சேர்த்து தான் எழுதணும். துணைவினையும் சேர்த்து தான் எழுதணும். வந்து விடு அப்படின்ற துணைவினையும் சேர்த்து தான் எழுதணும். செய்து கொண்டான். ஓகே. பொருள் வேறுபடும் ஆயின் சேர்த்தெழுதுக. இங்கே எடுத்துக்காட்டு பாருங்க. என் பங்கு நிலம் ஆகவே கொடுத்தான். என்னுடைய பங்கு, இங்கே என்ன பொருள்படுது? என்னுடைய பங்கு நிலம்தான்
ஆகவே அதை கொடுத்தான் அப்படின்ற பொருள் மாறுது. அடுத்த வார்த்தையை பாருங்க, அடுத்த தொடர பாருங்க. என் பங்கு நிலமாகவே கொடுத்தான். என் பங்கு எதுவாக வேணாலும் இருக்கலாம், அதை வந்து நிலமாகவே கொடுத்தான் அப்படின்ற பொருள் மாறுபடுது இல்லையா? ஓகே, என் பங்கு நிலமாகவே கொடுத்தான், என் பங்கை நிலமாகவே கொடுத்தான், அதான் பொருள். ஆகவேன்ற இடைச்சொல்ல பிரிச்சு எழுதணும்னா பொருள் மாறுபடுது. என் பங்கு நிலமாகவே கொடுத்தான், இதுதான் சரியானது. இப்போ ஒரு எழுத்து எழுத இடம் இல்லை அப்படின்னா எப்படி எழுதலாம்னு சொல்லியிருக்காங்க. இடம் இல்லாவிட்டால் பொருள் தரும் முறையை எவ்வாறு பிரிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க பாருங்க. வரவி டாது இப்படி பிரிக்கக்கூடாது, வர விடாது. அதாவது இங்கே வர அப்படின்னு முடிஞ்சிட்டு இங்கே விடாதுன்னு எழுதலாம். அதாவது அப்போ இங்கே வரவி டாதுன்னு எழுதக்கூடாது, வர விடாது அப்படின்ட்டு பிரித்து எழுதலாம் இடம் இல்லைனா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கடுத்து உடம்பிடுமையை சில இடங்களில் சேர்த்துதான் எழுத வேண்டும். எடுத்துக்காட்டு பாருங்க, வர இல்லை வந்தவுடன் எழுதக்கூடாது, வரவில்லை வந்த உடன். அதுக்கடுத்து கல்விகிதியை பெரும்பாலும் நம்ம சேர்த்து தான் எழுதணும். அவர்கள் கூறினார்கள் அப்படின்னு தான் எழுதணும், பிரித்து எழுதுவது தவறு, அவர்கள் கூறினார்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த பகுதியில் என்ன பார்த்துருக்கோம், வடமொழி சந்திகள் உபசர்க்கங்கள் பற்றி பார்த்துருக்கோம். அதற்கடுத்தது சொற்றொடர் பிரிப்பு முறையை பற்றி பார்த்துருக்கோம். ஓகே, அடுத்த கிளாஸில் வாக்கியமும் அதனுடைய பிழைகளையும் பற்றி பார்ப்போம். Okay students, thank you.